சார் நீங்க இப்ப சொல்ற மாதிரி அவர் வந்து ஃபுல் நம்பிக்கையும் வந்து இந்த நேஷன்ல இருக்க யங்ஸ்டர்ஸ் மேலேயும் ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் தான் வச்சிருந்தாங்க. ஸோ நீங்க இப்போ அந்த ட்ரைனிங்னு சொல்றீங்க இல்லையா சார், அந்த பிரெயின்குள்ள போய் ஏதோ ஒரு ட்ரைனிங் கொடுப்பீங்க, அது என்ன மாதிரியான ஒரு ட்ரைனிங் கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது தோண்டிட் புகழெடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. மிமிக்ரி தெரிஞ்சா மேடை ஏறணும். இப்போ நீங்கள் அழகாக காம்பேர் பண்ணுறீங்க கேமராக்கு இப்படி இது தெரிஞ்சால் தான் வரீங்க, எல்லாம் வரக்கூடாது, கெட்டு போயிடும். தோன்றலின் தோன்றாமை நன்று. ஒரு டீச்சர் உள்ளே வராங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் வரலாம், எல்லாம் வரக்கூடாது. ஒரு மாணவனாக உள்ளே போகணுன்னா மாணவனாக இருக்கணும், இல்லைன்னா மாணவன் இல்லைன்னா வெளில போயிடணும். ஆனால் மாணவன் அற்ற தன்மையில் கிளாஸ் ரூமில் உட்காந்துருப்பான். இது தொல்காப்பியத்திலே தொல்காப்பியர் எழுதிட்டாரு. மாணவனில் 4 வகை இருக்குன்னு. ஒருத்தன் வந்து வாழ மட்டையாகவே இருப்பான், எவ்வளோ 10 வருஷம் பற்ற மாட்டான், அவ்வளோ பிலோ ஆவரேஜ். ஒருத்தன் ஃபயர் பஞ்சு மாதிரி இருப்பான், 10 வருஷம் பற்றிப்பான். அவங்க தான் டீச்சர்ஸ் எல்லாருமே படித்தவங்கலாம். 2வது கேட்டகரி பார்த்தோன்னா அந்த குடுவை மாதிரி நீட்டாக வாயிருக்குமே, அதில் ஊற்ற ஊற்ற ரொம்ப லேட்டாக போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஃபுல்லாக வாங்கிக்கும், ஃபுல்லாக நிரம்பிடும், நல்லா கேட்டு வாங்கிப்பான் எஜுகேஷனை. ஒரு டெஸ்ட் வச்சா எழுத மாட்டான், கெஞ்சனும் எழுதுறதுக்கு. தண்ணி ஊற்றின வராதில்ல அந்த குடுவையிலேருந்து, பொறுமையாக வரும். ஆனால் வாங்கும்போது நல்லா வாங்கிக்கும். அந்த மாதிரி. 3வது வந்து பன்னாடன்னு சொல்லுவாங்க. பன்னாடன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, நல்ல விஷயத்தெல்லாம் வெளில அமைச்சிட்டு கெட்டதெல்லாம் வச்சுக்கும். இது 3வது கேட்டகரி. அதனால தான் வாழ மாட்டேன். இந்த 4 வெரைட்டியும் 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு தொல்காப்பியர் எழுதியிருக்கேன். டீச்சருக்கு என்ன பண்ணுவாங்க பாவம், போராடுறாங்க. ஆசிரியர்களுக்கு உதவி பண்றதுக்கு தான் லீட் இந்தியா 24. ஓகே சார், நீங்க சொல்றீங்க அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நோக்கி தான் நம்மளோட பயணம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆசிரியர்களை கடவுளா வணங்கி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்க காலகட்டம் பாத்தீங்கன்னா ஆசிரியர்களை திருப்பி கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்து மாணவர்கள் வந்துட்டாங்க. ஸோ அது சில அசம்பாவிதமும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட மாணவர்களை இந்த ஒரு மூமெண்ட் மூலயமா எந்த அளவுக்கு மாற்ற முடியும்னு நீங்க நம்புறீங்க? நம்புறது இல்லம்மா, நாங்க பாக்குறோம், ஒர்க்கிங் ஆன் தட். இல்லை, மாணவர்கள் கேள்வி கேட்குற மாணவர்கள்ன்றது வந்து நமக்கு வேணும்ல, அது பெரிய விஷயம் இல்லை. கேள்வி எங்கே கேட்குறாங்க, மீறி அடிக்கிற அளவுக்குலாம் இப்போ போயிட்டு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ஒபீடியன்சி, அதாவது மாணவர்களுக்குள்ள அராஜகம். அது இப்போ சீசன் மாது, அதாவது களி முத்தி போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டோட்டல் இக்னரண்ட் மாணவன். அந்த ஏன் அப்படி இருக்கான்னா அவனுக்குள்ள அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அதுக்கு நிறைய காரணம், மீடியாஸ் காரணம், சினிமா ஒரு காரணமாக இருக்குது, அப்புறம் வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க காரணமாக இருக்காங்க. இந்த மாதிரி அதர் வெளியிலேருந்து அவனுக்குள்ளே இம்போர்ட் ஆகிறதுனால என்ன பண்ணுறான்னா அவன் என்னவா இருக்கணுன்றதே அவனுக்கு தெரியல. அவன் பாவம், அவன் ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கான் மாணவன். அவனை அடிச்சிடலாம், அவனுக்கு தண்டனை கொடுத்துடலாம், ஆனால் தண்டனை வாங்கிட்டு கூட அவன் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிலையில் தான் இருக்கான். டீச்சர் டோட்டல் ஹெல்ப்லெஸ்ல இருக்காங்க. இந்த 2 பேருக்கு நடுவில் நாங்கள் போகிறோம். போயிட்டு ஒரு மாணவன் ஏன் அப்படி இருக்கான் அப்படின்னு அவனோட ரியல் வாட் இஸ் ஆக்சுவல் ப்ராப்ளம், கிரியேட்டட் ப்ராப்ளம், 2த்தையும் நாங்கள் டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங்கில் கொடுக்குறோம். அவங்க அவேர் ஆயிடுறாங்க. அவேர் ஆகிட்ட ஒன்றும் இல்லை, அதுக்கப்புறம் அவங்க ஈஸியாக இல்லை. இப்போ டீச்சர் நம்பர் 1 வச்சிங்களேன், மாணவன் 0ன்னு வச்சிங்களேன், 1ம் 0ம் தனித்தனியாக இருந்தது. நாங்கள் கிட்ட கொண்டு வரோம். அந்த கிட்ட கொண்டு வந்து பக்கத்தில் நெருக்க வைக்கிற அந்த டெக்னீஷியன் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். பக்கத்தில் ஒரு வச்சா 10 ஆகிடும். 1 சைபர் கிட்ட வந்த உடனே 10 மடங்கு வேல்யூ ஆகுது. அப்போ டீச்சரும் வேல்யூ ஆகுறாங்களா, மாணவனும் வேல்யூ ஆகும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறது இங்கே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு கரெக்டாக நடக்கும். நாங்கள் அப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவருடைய 10 கட்டளைகளை மாணவர்களை இறக்குறோம். புரியுதுங்களா? அந்த 10 கட்டளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதை சொன்னால் ஃபுல்லாக டைம் ஆகிடும். அதில் முக்கியமானது வந்து சிறு லட்சியம் குற்றமாகும்னு சொல்லுவார். நேஷனல் கிரைம்னு சொல்கிறாரு. சின்னதாக ஆசைப்படக்கூடாது, நீ பெருசாக ஆசைப்படணும். ஒரு மாணவனுடைய மிகப்பெரிய ஆசை என்ன தெரியுங்களா, டீச்சர் ஆயிடுறது கிளாஸ் ரூமில். அதனால தான் பாருங்கள், 2 பேர் தான், 2 ஆசிரியர்களுடைய உச்சகட்ட வளர்ச்சி தான் நாட்டினுடைய ஜனாதிபதியானது. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அதனால தான் அவருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக்கினார் இல்லைங்களா. இங்கே இளைஞர் எழுச்சி தினமாச்சு. ஒரு ஆசிரியருடைய உச்சகட்ட வளர்ச்சி தேசத்தினுடைய ஜனாதிபதினா அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த ஆசிரியர் மாணவனாக இருந்து வந்தவங்க தானே. ஒரு மாணவர் பருவத்தில் பெஸ்ட்டாக அப்படியே வந்துட்டாங்கன்னா அவங்க போகிற இடம்லாம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். அப்போ லீட் இந்தியாவுடைய நோக்கம் என்னன்னா மாணவனுக்குள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. ஸோ மாணவனுக்குள்ள நீங்கள் கேட்ட மாதிரி என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அவன் யாருங்கிறது அவனுக்கு ஃபஸ்ட்டு காட்டிடுவோம். அப்புறம் குறிக்கோள் இல்லாமல் போயிட்டு இருக்கான், ஒரு இலக்கு இல்லாமல், ஒரு லட்சியம் இல்லை, கனவு இல்லை. அதுதான் கலாம் சார் கனவு காணுங்கள். கனவுனா தூக்கத்தில் வர்ற கனவு இல்லை, உறக்கத்தில் வருவதில்லை கனவு. உன்னை உறங்க விடாமல் செய்வது தான் கனவுனா அந்த ஏக்கம், அந்த தபஸ். நான் இதை வந்து எப்பவுமே பாருங்க, நாளைக்கு தீபாவளின்னு வச்சுக்க, தூங்குவான் நைட்டு, தூங்க மாட்டோம், பட்டாசு வெடிக்க போகிறோம், அது இதுன்னு ஒரு விஷன் இருக்கும்ல.
அந்த மாதிரி அவனுக்குள்ள அவனுடைய எதிர்காலத்தையே தீபாவளி ஆக்கி உள்ள வைக்கிறது. அப்போ என்ன ஆகுன்னா அந்த ரியல் ஜூஸ் தெரிஞ்சு போச்சுன்னா அவனுக்கு பற்ற வச்சிருவோம். எப்படின்னா கிளாஸ் ரூமில் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டான்னா கிளாப் வரும்ல, அவன் ஹீரோ ஆகிடுறான். டோட்டல் அவன் கிளாஸ்மேட்ஸ் ரசிகர் ஆகிடுறாங்க. நெக்ஸ்ட் டே அதுக்கு ஆசைப்பட வச்சிருவோம், நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம், எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னும் போது நாங்கள் படிக்க சொல்ல மாட்டோம், பதிக்க சொல்லுவோம். ஓகே. ஸோ இவ்வளோதான் சிம்பிள்ப்பா. ஒரு மாணவனை டீச்சர் ஆக்குறதுக்குரிய டெக்னாலஜியை நாங்கள் 5 hours கொடுக்குறோம். ஓகே. இந்த கருவூலத்தை கொடுத்தது வந்து பொன்ராஜ். Okay, அவர் sir. பெரிய சயின்டிஸ்ட். அவர் ஏன் கொடுக்க முடியும்னா அவர் கலாம் சாரோடய வாழ்ந்ததுனால எங்ககிட்ட கலாம் சாரோடைய லைஃப்பை பற்றியே பேச மாட்டார், விஷனை பற்றி தான் பேசுவார். ஒரு பெரிய கிஃப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நான்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் கலாம் சாரோடைய மறைவுக்கு. நான்லாம் அழுதுட்டேன். அதாவது எங்கள் அம்மா இருந்தப்போ கூட எனக்கு அந்த மாதிரியான பஸ்ட் அவுட் அவளை. ஆனால் கலாம் சாருடைய மரணம் வந்து எனக்கு பெரிய தாக்கம். ஆனால் ஒரு 3 நாள் அது போயிடுச்சு. அதுக்கு காரணம் பொன்ராஜன் தான். ஓகே. அவ்வளோ அழகாக எங்களை வந்து செலிப்ரேட் அப்படின்ட்டாரு. உஷாராயிட்டோம். அப்போ தான் ஃப்யூச்சர் இருக்குது, ஃப்யூச்சரை கொண்டு போகலான்ட்டு பயணம் போயிட்டே இருக்கு. ஸ்டார்ட். வி ஆர் ஹாப்பி, வி ஆர் வெரி கம்ஃபர்ட் வித் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். இந்த வரவேற்பறை நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி நான் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா, வரவேற்பறைனாலே எங்களுக்கு என்னென்ன மெயினாக மாணவனுடைய கிளாஸ் ரூம் வந்து ஆசிரியரை வரவேற்கிற வரவேற்பறையாக மாறும். நாலேஜ் வரவேற்பறை. ஸ்கூல் வந்து ஆசிரியர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஞானத்தை எடுத்து வெளியே எதிர்கால ஆசிரியர்கள் அந்த பொக்கிஷங்களை வரவேற்கிற எம்டி பாக்ஸ் அவங்க அதை வரவேற்கிற வரவேற்பறையா அவங்க ஆக்கணும். இதுக்கெல்லாம் என்ன முடிவு கட்டலாங்கிறதுக்கு தான் எங்களுக்கு வந்து கலாம் சார் அந்த போல நாள். நான் எப்படி சினிமாவுக்கு போக முடியும்? இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இதை விட்டுட்டு நான் சினிமாவுக்கு போனேன்னா ஆஸ் யூஷுவல் அதே சாப்பாடு, அதே புகழ், அதே ஆட்டோகிராஃப், மேசிவ் ஸ்க்ரீன் ஒரு கட்டத்தில் பார்த்துட்டோம். மறுபடியும் நான் போனேன்னா இந்த மாணவர்களை தான் என் ரசிகராக கூட்டு போகணும். ஆனா இந்த விஷயங்கள்லாம் நீங்க சினிமா மூலமா சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சொல்லிடுவோமே, அதுக்கு கண்டென்ட் வேணும்ல. இப்போதானே தெரியுது, இன்னும் கொஞ்சம் நேரம் வெள்ளித்திரையில் கலாம் சாரை பார்க்கும். ஸோ சார், இப்போ அப்துல் கலாம்ன்ற ஒரு பர்சனாலிட்டியை வந்து எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சரி, மோஸ்ட் ஆஃப் த இளைஞர்களும் சரி அவரை மாதிரியே வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? அவரை மாதிரியே வரணும்னாமா ஃபஸ்ட்டு பாடி டிசிப்ளின். நான் பாருங்க எப்படி உட்காந்துருக்காங்க. இது எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இன்னும் இது ஒரு காலை காணும், இப்படி உட்காந்துருக்காரு, ஏதோ அவமரியாதை நினைப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்படி உட்காரதுனால என்னுடைய ஹெமிஸ்பியருக்கு எனர்ஜி எப்பவுமே கிடைக்கும். ஓகே. ஓகே. பரைட்டல் லோபுக்கும் இந்த போஸ்டருக்கு நீங்கள் பாருங்க, கடவுள் போஸ்டர்லாம் பாருங்க இப்படி தான் இருக்கும். சரஸ்வதி, லட்சுமி எல்லா கடவுளையும் பாருங்க இப்படி தான் இருக்கும். சாய்பாபா கால் மேலே கால் தான் உட்காந்துருப்பார். அது என்ன, வி ஹேவ் another hearts here, half muscle. It pump back against the escape velocity. பிளட் கீழே போகிற பிளட்டை மேலே பம்ப் பண்ணிடும். அப்படி ஒன்று இருக்கு சித்தர்களுடைய இதில். அது தெரிஞ்சதுனால நாங்கள் இப்படி தான் உட்காரோம் கம்ஃபர்ட்டாக. எனக்கு எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது, ஃபுல் எனர்ஜியோட பேசுகிறேன். ஆனால் இது தவறாக தெரியும். அப்போல்லாம் ஸ்டூடெண்ட் மந்தமாக தான் எனர்ஜி பண்ணுறதுக்கு காது இந்த பாயிண்ட்டை பிடிச்சி இல்லைவாங்க, நசுக்குவாங்க. இது ஒரு பெரிய அக்குப்ரெஷர். இது நரிஷ்மெண்ட்டை பனிஷ்மெண்ட் ஆக்கிட்டாங்க. ஏதோ ஒரு சதியில் பல சதி நடந்துருச்சு. தோப்புக்கரணம், தோப்பிக்கரணம்னு பேர். அதாவது பிரெயினை கனெக்ட் பண்ணுற சூப்பர் பிரெயின் யோகான்னு பேர். வெளிநாட்டுக்காரங்களாம் பண்ணுறாங்க, நம்ம மாணவர்களுக்கு இருந்துச்சு. நீ எப்படி தோப்பக்கரணம் போட வைப்ப என் பையனே, தண்டனையாக மாறி போச்சு. ரொம்ப கவலையாக இருக்குது இதெல்லாம் நினைக்கும் போது. இதெல்லாம் மறுபடியும் வரணும். பசங்க வீட்டில் தோப்பக்கரணம் போட்டு போகிற ஒரு விஷயத்த விட்டாங்க எல்லாமே. சரி, விநாயகரை காட்டினா அங்கேயாவது தோப்பக்கரணம் போடுவான்னு பார்த்தாக்கா அந்த பக்தியும் போச்சு, டிவோஷனும் போச்சு. நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனதுல எங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுச்சு சார். அதாவது அப்துல் கலாம் மேலே இன்னும் வந்து எங்களுக்கு மரியாதை கூறிட்டே தான் இருக்குன்னு நாங்கள் சொல்லணும். அதுக்கு முக்கியமான பெருமைக்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இது வந்து பண்ணுறது உங்களுக்கு பெருமைன்னா இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்த எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி அப்படின்னு தான் சொல்லணும். நியூஸ் 7 சேனல் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் மட்டும் இல்லாமல் நீங்கள் மாணவர்களுக்கு எங்களை அனுப்பிச்சிங்கனாக்கா நியூஸ் 7 மூலியமாகவே நாங்கள் ஒரு புது நியூஸை கிரியேட் பண்ணுவோம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.